வணக்கம். இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ணுற கடைசி தமிழ் படம் இந்த டிமாண்டே காலனி. 9 வருஷங்கள் முன்னாடி வந்து அந்த பார்ட் 1 எனக்கு பெருசாக அப்போ ஒர்க் ஆகலை. பட் அந்த படம் ஹிட் ஆகிடுச்சு. நிறைய பேர் அந்த படத்தை பாராட்டியும் பேசியிருக்காங்க. அண்ட் ஓவர் த இயர்ஸ் அந்த பார்ட் 1க்கு நிறைய ரசிகர்கள் கூட்டமும் சேர்ந்துருக்கு. ஆக்சுவலி நான் பார்ட் 1 பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த 1408ங்கிற படத்தையே பார்த்தேன். ஆஹா, இங்கேருந்து தான் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமாகவும் ஏமாத்தமாகவும் இருந்தது. பட் இந்த டிமாண்டே காலனி 2ல் அந்த மாதிரியான ஏமாத்தம் எதுவும் இல்லை. மற்றபடி இந்த படத்தில் நல்லா ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிமாண்டே காலனி 2 பிரியா பவானி சங்கர் தான் படத்துடைய பிரதான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் பேர் டெபி. சாம் அப்படின்னு ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுவும் எப்படி அவருக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சும் அவர் விடாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தொடர்ந்து அவரை ட்ரீட் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணி மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. அவருக்கு சரியாயிடுது. பட் ஒரு நாள் சாம் திடீர்னு தற்கொலை பண்ணிடுறாரு. ஏன் தற்கொலை பண்ணிடுறாரு அப்படிங்கிற காரணம் யாருக்குமே தெரியல, புரியல. அவருடைய மெமரிஸ்லேயே டெபி கஷ்டப்பட்டு இருக்காங்க. 6 வருஷங்கள் கழிச்சு சாம் தன்கிட்ட ஏதோ கன்வே பண்ண ட்ரை பண்ணுறதா டெபி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. அவங்களுக்கு எப்பயுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற அவங்க மாமனாரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு சைனீஸ் மாங்க் கிட்ட போய் சாமோட ஸ்பிரிட் கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க சாமோட ஸ்பிரிட் கிட்ட பேச முயற்சி பண்றதுனால என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுது, அதுல இருந்தெல்லாம் அவங்க எப்படி மீண்டு வந்தாங்களா இல்லையா, இதுக்கும் முதல் பாட்டுக்கும் என்னெல்லாம் சம்பந்தம் இருக்கு, இதெல்லாம் தான் இந்த டிமாண்டே காலனி 2. ஹாரர் படங்களில் நடிகர்களுக்கு முக்கியமான வேலை என்ன? விதவிதமாக பயப்படணும், அலறணும், கத்தணும், கதறணும். அதை இந்த படத்தில் எல்லாருமே பக்காவே பண்ணியிருக்காங்க. டெபி கேரக்டரில் பிரியா பவானி சங்கர் கரெக்டாக பொருந்தி போயிருக்காங்க. முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க இறந்து போன ஹஸ்பண்டோட ஸ்பிரிட் கிட்ட பேசுகிற அந்த ரிச்சுவல் மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதில் பிரியா பவானி சங்கர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அருள்நிதிக்கு இந்த படத்தில் நெகட்டிவ் ஷேடில் ஒரு கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு அவர் இப்படியான கேரக்டர் பண்ணுறது இதுவே முதல் முறைன்னு நினைக்கிறேன். நல்லாவே புல் ஆஃப் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு அப்புறம் அவர் ஃபுல் ஃபிளெஜ்டாக ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவரால் அதை கன்வின்சிங்காக கேரி பண்ண முடியுது. வேட்டை முத்துக்குமார், அந்த மாங்கா நடித்தவர், சில காட்சிகளே வந்தாலும் விஜய் அர்ச்சனான்னு எல்லாருமே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை தந்திருக்காங்க. அருண் பாண்டியன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம். ஏன்னா எமோஷன்ஸோ பயமோ வருத்தமோ எல்லாத்தையுமே ஒரே மாடுலேஷன்ல அவர் பேசியிருக்காரு. டெக்னிக்கலி படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. ஹரிஷ் கண்ணன் சிஜி எப்படி சுமாராக தான் இருக்கும்னு நினைச்சதானோ என்னவோ, முடிஞ்ச வரைக்கும் அந்த நான் ப்ளூமேட் காட்சிகளை ரொம்ப குவாலிட்டியாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. சாம் சிஎஸோடைய பின்னணி இசை முதல் பாதியில் பக்காவாகவே இருந்தது. பட் ரெண்டாவது பாதியில் டூ மச்சா வச்சிருக்காரு. ஒரு படத்தை வச்சு ஒரு பிராண்டை ஃப்ரான்ச்சைஸை ரொம்ப பிரபலமாக்கிட்டு அதை வச்சு சும்மா ஜல்லி அடிக்காம நேம் சேக் சீக்வல் அப்படின்னு எடுக்காம நிஜமாவே ரொம்ப மெனக்கெட்டு முதல் பாட்டோட கனெக்ட் கொண்டு வந்திருக்காரு இயக்குனர் அஜய் ஞானமுத்து. அதுக்கே முதல்ல கண்டிப்பா வர நம்ம பாராட்டி ஆகணும். முதல் பார்ட் சம்பவங்கள் நடந்துட்டு இருந்த சமயத்திலேயே டெபி கேரக்டருக்கான ஃபிளாஷ்பேக் சம்பவம் நடக்கிறது ஒரு நல்ல தாட். அதை ஸ்கிரீன் பிளேல கொண்டு வந்த விதமும் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்தது. பட் இதே பாராட்ட அருள்நிதி கேரக்டர் கொண்டு வந்த விதத்துக்கு சொல்ல முடியல. கொஞ்சம் சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்திருக்காங்க. அதை பெருசா நீங்க கண்டுக்க மாட்டீங்கன்னா அந்த கேரக்டர் கனெக்ட் உங்களுக்கு பெருசா உறுத்தாது. இந்த படம் ஆரம்பிக்கிற விதமே அட நல்லா இருக்கேன்னு டக்குன்னு நம்மள அப்படியே என்கேஜ் பண்ணிடுது. பிரியா பவானி கேரக்டருடைய பேக் ஸ்டோரி சாப்டரா பிரிச்சு கதை செட் பண்ணப்பட்ட விதம், அருள்நிதி கேரக்டருடைய கதை, அவர் ஃபேஸ் பண்ற பிரச்சனை, அதை சரி செய்யலாம் அவர் ட்ரை பண்ணும்போது பிரியா பவானி சங்கர் கேரக்டர் அவர் மீட் பண்ற பாயிண்ட்னு ரொம்ப சுவாரஸ்யமாவே முதல் பாதையை நகர்த்தியிருக்காரு இயக்குனர். ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் இதையும் கனெக்ட் பண்ற காட்சிகள் படமாக்கப்பட்டிருந்த விதமும் கூட ரொம்ப நல்லாவே இருந்தது. படத்தோடைய டைட்டிலே 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வருது. அதுக்கப்புறம் தான் டைரக்டருடைய பேரும் வருது. பழைய பாக்யராஜ் படங்கள்லாம் வரா மாதிரி அதுவும் நல்ல பஞ்சாவே இருந்தது. எல்லாத்தையும் சரியா செட் பண்ணிட்டு ரெண்டாவது பாதி கதை ஆரம்பமாகும் போது தான் இந்த டிமாண்டே காலனியோட டாலர் சாபம் மாதிரியே தமிழ் சினிமாவுடைய சீக்வல் சாபமும் கர்ஸ் ஆஃப் த செகண்ட் ஹாஃப்னு சொல்லப்படுற அந்த சாபமும் இந்த படத்தை பாதிக்க ஆரம்பிக்குது. ஆல்மோஸ்ட் ஒரே இடத்துக்குள்ளே நடக்கிற செகண்ட் ஹாஃப் கதையில சுவாரஸ்யமான காட்சிகள் அப்படின்னு பெருசா எதுவும் இல்லை. ஹாரர் படம் தான் பார்க்குறோமா இல்லை சும்மா லிஸ்ட் ஆஃப் கிரியேட்டிவ் ஐடியாஸ் தான் அப்படின்னு ஒரு ப்ரீவியஸ் ஷோரியில் பார்க்குறோமான்னு புரியாத அளவுக்கு சுத்தமாக எந்தவித கோஹரன்ஸும் இல்லாமல் கதை நகருது. சாமோட ஸ்பிரிட் மாட்டிக்கிட்டு இருக்கிற இடம், செட் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டிமாண்டே வீட்டுக்குள்ள மாண்டது எப்படின்னு சொல்கிற சீக்வன்ஸ், செகண்ட் ஹாஃப்ல காட்டப்படுற ஒரு சில ஐடியாஸ்னு கிரியேட்டிவாக ரொம்ப நல்லாவே யோசிச்சிருக்காங்க. ஆனால் கிராஃபிக்ஸில் அதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ரொம்ப சுமாரான கிராஃபிக்ஸ். ஏன்னா சுமாரான ரைட்டிங்கையும் தாண்டி செகண்ட் ஹாஃப்ல இந்த சுமாரான கிராஃபிக்ஸ்னாலேயே சில முக்கியமான காட்சிகள் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. சும்மா ஆந்தகோ நிறைய ரேண்டமான ஐடியாஸை பேசி அதை அப்படியே கம்பைல் பண்ணி ஒரு படமாக எடுத்த மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் இருந்துச்சு. ஏன்னா முதல் பாதியில் சொல்லப்படுற அமானுஷ்யமான இந்த ஃபேண்டசி கதைகளை, எலிமெண்ட்ஸ், லாஜிக்கெல்லாம் ஒரு வகையில் ஏற்றுக்க முடியுது, நம்புற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் சொல்லப்படுற விஷயம் எதுவுமே நம்பும்படி சொல்லப்படலை. அட்லீஸ்ட் நம்மள யோசிக்க வைக்காமையாவது வேகமாக கதையை நகர்த்திருக்கலாம். பட் அதையுமே கூட பண்ணல. அடுத்தடுத்து ரொம்ப ஜெனரிக்கான ஹாரர் ட்ரோப்ஸே கொண்டு வந்திருக்காரு இயக்குனர். மேபி 9 வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் இன்னும் கூட பெட்டரா ஒர்க் ஆயிருக்கலாம். பட் இப்போ பெருசா ஒர்க் ஆகல. ஒரு கட்டத்தில் பேசாம அந்த டைட்டில் கார்டு போட்ட மொமெண்ட்டே நல்ல கிளிஃப் ஹேங்கர் மாதிரி இருந்துச்சுல, அங்கேயே முடிச்சு அடுத்த பார்ட் டக்குன்னு லீடு வச்சிருக்கலாமே அப்படின்னு கூட தோணுச்சு. பட் அங்கே வைக்காம நம்மளை மொத்தமாக டயர்டாகிட்டு 140 நிமிஷங்களுக்கு அப்புறம் அடுத்த பார்ட்டுக்கு லீடு வச்சிருக்காங்க. அப்போ இவ்வளோ நேரம் எதுக்காக இந்த படத்தை பார்த்தோம் அப்படிங்கிற அந்த இந்தியன் 2 கேள்வி தான் ஹியர் 2. மொத்தத்தில் இந்த டிமாண்டே காலனி 2 டைட்டில் இருக்கிற நம்பர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் சிறப்பு, செகண்ட் ஹாஃப் வெறுப்புன்னு 2 விதமான அனுபவங்களை தருது. பட்
தொடர்ந்து சப்ஸ்டாண்டர்டான பேய் படங்களை ஜெயிக்க வச்சுட்டு இருக்கிற நம்ம ஆடியன்ஸுக்கு இந்த படத்தோடைய கண்டென்ட் கொஞ்சம் அதிகப்படி தான் சொல்லணும். ஸோ ஒருவேளை அவங்க ஆதரவு இந்த படத்துக்கு கிடைச்சா இந்த படமும் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் படத்துக்கு யூஏ கொடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட ரொம்ப இன்டென்ஸான சில விஷுவல்ஸ், பிளட் ஷெட்லாம் இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கான படம் இல்லை, அது ஞாபகத்தில் இருக்கட்டும்.